ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குசு ஐலாண்ட். நான் போன வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் சைனீஸ் நியூ இயரில் வந்து சென்ட் ஜான் ஐலாண்ட் அண்ட் குசு ஐலாண்ட் போயிருந்தோன்னு. சென்ட் ஜான் ஐலாண்ட் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குசு ஐலாண்ட் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அது பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஒரே நாளில் நாங்கள் இந்த 2 ஐலாண்டுமே பார்த்துட்டோம். இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வெல்கம் டு குசு ஐலாண்ட். குசு ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பேரே பார்த்திங்கன்னா ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு தெரியும் இந்த பேர் என்னன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம இந்த ஐலாண்டை வந்து சொல்லி தான் ஆகணும். குசு ஐலாண்டோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா, டாட்டாய்ஸ் ஐலாண்டுன்னு சைனீஸில் சொல்லுவாங்க, பீக் ஐலாண்டுன்னு மலாயில் சொல்லுவாங்க. இப்போது என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்குறது வந்து சைனீஸ் டெம்பிள் தான். நம்ம இப்போது சைனீஸ் டெம்பிளுக்கு போயிட்டு அது சைனீஸோட வழிபாடு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சைனீஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கு சென்டரில் இருக்குது. இது வந்து ஓவரால் வியூ தான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைனீஸ் டெம்பிள்னாவே நமக்கு இங்கே சைனீஸ்னால் வந்து அவங்க யூஸ் பண்ணுற கலர் வந்து எப்போவுமே வந்து ரெட்டு தான். நியூ இயர்க்குனால் பார்த்திங்கன்னா ரெட்டு ட்ரெஸ் தான் போடுவாங்க, நேஷ்னல் டேக்குனா ரெட்டு தான். ஸோ அந்த சைனீஸ் டெம்பிளும் ரெட்டுலேயே இருக்குது. அந்த பீச்சுக்கும் அந்த சைனீஸ் டெம்பிள் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சைனீஸ் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இது வந்து அதோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இப்போ தான் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சிங்கப்பூர்லேயே வந்து ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு போகிறேன். இது வந்து டாட்டாய்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாட்டாய்ஸும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த டாட்டாய்ஸ் ஆமை இருக்கிறதுனால அவங்க வந்து அது வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது லக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க சைனீஸ் பீப்புள். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து அவங்க என்னவோ கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து மரத்தில் ஏதாவது வந்து நிறைவேறணும் அப்படின்னா மரத்தில் ஒரு சீட்டு கட்டி நம்ம வைப்போம். அதே மாதிரி சைனீஸ் பீப்புளும் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த லோட்டஸ் இருக்குல்ல, இதில் வந்து தண்ணி இருக்குது கீழே. இதில் வந்து நம்ம ஏதாவது வந்து வேண்டிக்கிட்டு அதில் வந்து காசு போடணும். அப்படி அது ஒரு ஐதீகம். அதையும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு வழிபாடும் இதில் வந்து நம்மளோட இந்தியன்ஸ் வந்து ஹிந்து டெம்பிளில் போனி நம்ம என்னென்ன செய்வோமோ மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமிலாரிட்டி வந்து அப்படியே நிறைய இருக்குது. அதை நம்ம அப்படியே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன ஒரு அந்த தண்ணியில் வந்து அந்த டாட்டாய்ஸ்னால் குட்டி குட்டியாக நிறைய சின்ன சின்ன டாட்டாய்ஸ்னால் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து சின்ன சின்ன ஆமைகள் வாங்கி வளர்ப்பாங்க. நம்ம ஃபிஷ் எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஆமையும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆமை வந்து வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து லக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, லொங்கான், கேக்கு, பிஸ்கெட்னால் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து இதை எடுத்து சாப்பிட்லாம். நம்ம ஊரில் வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இங்கேயும் வச்சுருக்குறாங்க. அடுத்தது வந்து நாங்களும் ப்ரே பண்ணுறதுக்காக இந்த வத்தி வந்து வாங்கினோம். வத்தி வாங்கி நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். வத்தி கூட பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பேப்பர்னால் வச்சு எரிக்கிறது, அதுவும் அப்படியே செட்டாக கொடுத்தாங்க. அது நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க.
ஹிந்து கோவிலில் வந்து நம்ம எப்படி ப்ரே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நீல் டவுன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ப்ரே பண்ணுறோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இது எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரியல. அந்த அவங்க கொடுத்ததில் வந்து ஸ்வீட்டு, அடுத்தது வந்து ஏதோ க்ரீன் லீவ்ஸ் மாதிரி இருந்தது. டீ தூள் பேக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அதையும் வந்து பிரித்து அதில் வந்து போடணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் போட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். அவங்க சைனீஸ் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். கும்பிட்டாச்சு. அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபயரில் போட போகிறோம். அங்கே வந்து ஒரு பேப்பர்னால் வந்து நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் இப்போது ஃபயரில் இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறதுல நாங்கள் அப்படியே அதை போட்டுடுவோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைனீஸ்னால் வந்து ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் கீழே வந்து இந்த மாதிரி பேப்பர் நிறைய வாங்கி வந்து அதை ஏற்றுவாங்க. வந்து அது இறந்தவங்களுக்கு வந்து அதை நினச்சிட்டு ஏற்றுவாங்க. அவங்க வந்து லக்குக்காகவும் ஏற்றுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதை வந்து அந்த மாதிரி ஸ்வீட்டு, ஆரஞ்சு என்னென்ன பிடிக்குமோ சாப்பாடுனா கூட வெளியிலே அப்படியே வச்சு கூட அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான். அந்த பேப்பரை வந்து நாங்கள் அந்த ஃபயர் இதுக்குள்ளார வந்து போட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ஓவரால் இந்த சைனீஸ் டெம்பிள் அங்கே குசு ஐலாண்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கம்பேர் டு செயின்ட் ஜான் ஐலாண்டில் கம்பேர் பண்ணோம்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வந்து ஒரு டெம்பிள் பார்க்குற மாதிரி இருந்தது. ப்ளஸ் நிறைய ஆமைகளும் அங்கே வச்சுருந்தாங்க சுற்றி. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். அப்புறம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். அடுத்தது கம் பேக் டு ஐலாண்ட். அதே மாதிரி தாங்க, செயின்ட் ஜான் ஐலாண்ட் மாதிரியே தான் இங்கேயும் இருந்தது. அப்படியே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நம்ம வந்து இங்கேயும் வந்து எப்படின்னா அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம வரணுன்னா ஸ்விம் சூட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். வந்துட்டு நம்ம வந்து ஒன் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு பசங்களும் வந்து நல்லா வந்து தண்ணியில் விளையாடுவாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆமைனா இருந்தது. அது நான் போய் இப்போது அடுத்தது பக்கத்துலேயே வந்து இந்த ஆமை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஆமைனா இருக்கிற இடம். பாருங்கள், இந்த ஆமைனா நல்லா மூவ் ஆகும். நல்ல சின்ன சின்ன ஆமையும் இருந்தது, பெரிய ஆமையும் இருந்தது.
அவ்வளோதாங்க. இந்த குசு ஐலாண்டில் வந்து நம்ம சைனீஸ் டெம்பிள் பார்த்தோம், ஆமைனா பார்த்தோம். அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான் இந்த ஐலாண்டு டூரு. இப்போ நாங்கள் வந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. லாஸ்ட்டு ஃபெரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு 6:15க்கு வந்தது. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஐலாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேஸ்லலாம் வந்து நல்லா பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.